இருக்கிறீங்க. சரி, முறுக்கு கம்பெனி கொடுத்து பார்ப்போம். 1 கோடி பணம் நான் உங்களுக்கு ஒரு பெட்டியில் வச்சு தரேன், என்ன செய்வீங்க? என்ன பண்ணுவீங்க? எப்படி? வியாபாரத்தை பெருக பண்ணுவேன். பிள்ளைகளை நல்லா படிக்க வைப்பீங்க. நல்ல ஒரு வீடு கட்டணும். எத்தனை பெட்ரூமு? ஒரு 3 பெட்ரூம். அப்போ வர மருமக்களுக்கு பெட்ரூமு அதே போதும். ஓகே, எல்லாம் உலகத்தில் தான் இருக்கிறாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பிள்ளை வரல. நான் இது வரைக்கும் விதைச்சதெல்லாம் வீணாகி போச்சு. ஆவிக்குரிய பதிலே வரல இது வரைக்கும். அல்லேலூயா. வாசிப்போம் ஒரு வேத வசனம். அல்லேலூயா. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்க கேட்போம். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகள் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிப்பதற்கும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. இன்னொரு முறைவாசி, 2 முறைவாசி. அப்படியே ஏசாயா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசி. ஆமென். நெக்ஸ்ட் இன்னொரு முறை. அப்படி ஏசாயா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். அல்லேலூயா. இதை செய்யக்கு யாரும் தயாராக இல்லையே. தசமா வந்துட்டு அப்புறம் அது முதலே சொல்லியிருக்க வேண்டியதானே. நீ முதல்ல தசமாக ஆண்டவர் கொடுப்பேன்னு சொன்ன. ஏழைகளுக்கு செய்யணும். 1 கோடி பணம், 1 பெட்டி பணம் வந்தாச்சுன்னா எல்லாரும் அவரவருடைய வீடை கட்டுறதுக்கு தான் முயற்சி பண்ணீங்க. இனி பத்தாது. சரியான ஆன்சரை சொல்லலை நீங்கள். அப்புறமா சொல்கிற சரியில்லை. அதாவது நான் 1 கட்டு பணம் தந்தாச்சுன்னா ஒரு ஆள் கடன் அடைக்கிறேன்னு சொல்கிறீங்க, ஒரு ஆள் வீடு கட்டுறேன்னு சொல்கிறீங்க, ஒரு ஆள் மகளுக்கு ரூம் கட்டுறேன்னு சொல்கிறீங்க, மருமக்களுக்கு கட்டுறேன்னு சொல்கிறீங்க, நல்லபடியாக தொழிலை செய்கிறேன்னு சொல்கிறீங்க. அப்போ திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்வது தான் மிகப்பெரிய பக்தி, மிகப்பெரிய நன்மை. நன்மை செய்யாதது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ நன்மை செய்கிறதா பணத்தை தராது. அதை நான் ஏழைகளுக்கு கொடுப்பேன்னு சொல்லுது யாரும் சடனாக சொல்கிறதுக்கு தயாராக இல்லை. தசமாக கொடுக்கறது ஓகே, முதலாக உகந்ததை தேடு, அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும். கிடைச்சா என்ன செய்யணும்? தசமத்தை கொடுக்கணும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் தார பணத்தில் தசமம் தாரது எனக்கு லஞ்சம் தாரதுக்கு சமம். எனக்கு போட்டோண்டி. ஏன்னா நான் இல்லையே பணம் தரேன், இப்போ நஷ்டம் எனக்கு அல்லவா. நீ சம்பாதிச்சு எனக்கு தசமமாக கொடு. புரியுதா? நான் உனக்கு ஊழியம் செய்கிறேன். நீ சம்பாதிச்சு, உன் புருஷன் சம்பாதிச்சு, உன் பிள்ளைகள் சம்பாதிச்சு தசமபாகத்தை ஊழியத்துக்கு கொடுத்தா அது கர்த்தருக்கு கொடுத்த சமம். நான் தர பணத்தில் நீ எனக்கு தசமபாகம் தந்தாச்சுன்னா என்ன அர்த்தம்? நஷ்டம் எனக்கு இல்லை. நான் கணக்கு போடுவோம்ல. 1 கோடி கொடுத்து 10 லட்சம் தந்திருக்கிற 90 லட்சத்தை ஏமாற்றிட்டாலே இந்த பிரேமான்னு நான் ராத்திரி போல தூங்காமல் விழித்திருந்து புலம்புவேன்ல. புலம்புவேன். நான் 1 கோடி உனக்கு தந்தா நீ என்ன செய்யணும்? 1/10 எனக்கு திரும்ப தரணும். அதுதான் 1 கோடி தரேன். புரியுதா? இப்போ தேவன் உனக்கு நிறைய நன்மைகளை செய்கிறாருன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ அதுக்கு நீ தசமபாகம் கர்த்தருக்கு செய்யணும். அதான் அவருக்கு நீ சுத்தமான பக்தி என்று காட்டுவதன் அடையாளம். என்னுடைய பணத்தில் அல்ல. எல்லாரும் நினைப்பாங்க, எப்படின்னு நினைக்கிறாங்கன்னா தேவன் தரட்டும், தசமபாகத்தை தரலாம். இதுதான் அந்தி கிறிஸ்துனுடைய ஊழியம். தேவன் கொடுக்கட்டுமே, அப்புறம் தர்றேன். ஏன் கொடுத்தவரை கொடுத்தியா?
இந்நாள் வரையும் கொடுத்துருக்காருல்ல, அப்போ கணக்கு போட்டு கொடுக்கணும்ல. பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் கொடுத்துருக்காருல்ல. மருத்துவமனையை சேர்க்க விடாமல் தடுத்திருக்காருல்லவா. ஒரு வருடத்தினுடைய மருத்துவ செலவை கூட நீங்கள் தசமமாக கொடுக்கறது இல்லையே. அப்போ ஆகவே உங்களுடைய கையின் பிரயாசங்களுடைய பலன்தான் தசம பாகம், நான் தரும் பணம் அல்ல. அதனால் தான் கர்த்தர் யாருக்குமே மூட்டை மூட்டையாக பணம் தராத காரணம். ஏன்னா கொடுத்தா தசமத்தை போட்டு சரி கட்டிடுவீங்க, மொத்தம் அமைக்கிடுவீங்க, இல்லைன்னா வீடு கட்ட எடுத்துருவீங்க, இல்லைன்னா தொழில் நடத்த எடுத்துருவீங்க. நீங்கள் சம்பாதிச்சு தான் ஆண்டவர் கொடுக்கணும், அதான் மரியாதை. பிள்ளை சம்பாதிச்சு பக்கத்து வீட்டில் கொடுத்தா உங்களுக்கு மரியாதையா? பிள்ளை சம்பாதிச்சு அப்பா கையில் கொடுத்தா என்னது? அது ஒரு மரியாதை. அதான் ரகசியம். தேவன் கேட்கறதுக்கு அடையாளமே அதுதான். இப்போ ஒரு சகோதரி வீட்டுக்கு நாங்கள் போகிறோம், விடிய காலை 4 மணி, ஈரோடு மாவட்டம் மரப்பாலம். ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லியிருந்தேன். என்ன தீர்க்க தரிசனம்னு சொன்னால், யாருக்குன்னு சொன்னால் தீர்க்க தரிசனம் தான். 55 வயசில் ஒரு ஸ்திரீக்கு 4 கர்ப்பத்தில், ஒரே கர்ப்பத்தை 4 குழந்தைய கொடுத்தாரு. கோபத்தில் கொடுத்தாரு. முதல்ல பிள்ளை தரேன்னா, ஓ இந்த வயசில் பிள்ளை கிடைக்குமோ? எல்லாருங்க இந்த வயசில் பிள்ளை கிடைக்குமோ? என்கிட்ட வாருங்க, இந்த ஊழியத்தில் வாருங்க, எத்தனை வயசானாலும் பிள்ளை கிடைக்கும், ஆனால் சோதிச்சு பாருங்கள். ஆனால் கண்டிஷன், நிபந்தனைக்கு உட்பட்டது, பொருத்தனை தான். அந்த தாய்க்கு சொன்னேன், உனக்கு பிள்ளை கிடைக்கும். ஓ இந்த வயசில் பிள்ளை, எனக்கு 55, புருஷனுக்கு 65. என் வயசில் இங்கே முக்கியம் கிடையாது, வாக்கு தத்துவம். உனக்கு இந்நாள் வரையும் பிள்ளை இருக்கா? இல்லை. அவன் பிள்ளை கிடைக்கும், நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், உனக்கு பிள்ளை கிடைக்கும். 2ஆம் முறையாக வயிற்று வலிக்காக மறுபடியும் வரான். உனக்கு பிள்ளை தான் தருவார், வயிற்று வலியெல்லாம் குணம் ஆக்க மாட்டார். எனக்கு பிள்ளையே வேண்டாம் அப்படின்னா என்றைக்கோ தத்தெடுத்திருப்பேன். ஆகவே உனக்கு 2வது குழந்தையை கட்டளையிடுகிறார். 2ஆம் முறை மறுதளித்த போது 2வது குழந்தை. 3ஆம் முறைக்கும் மறுபடியும் அந்த ஜோசப் என்ற சகோதரன் மறுபடியும் மனைவிக்காக பரிந்துரை செய்கிறான். வயிற்று வலியை துடிக்கிறா, எல்லா மருத்துவமனையும் போயிட்டோம், குணாகலை. பாஸ்டர் இப்படியா ஜோம் பண்ணுங்க, குழந்தை கிடைக்குமா கிடைக்காதா? இந்த வயசில் எப்படி கிடைக்கும்? அவளுக்கு 40 எல்லாம் முடிஞ்சு போச்சு, எனக்கு 65. நான் என்ன செய்ய முடியும் பிரதர்? நீங்கள் முட்டாள்தனமாக சொல்லாதீங்க, வயிற்று வலி ஜோம் பண்ணுங்க. நீ நம்பாதனால 3வது குழந்தை, ஒரே கர்ப்பத்தில் தான். அடுத்தபடியாக மறுபடியும் சொல்கிறார், ஒரு வாரம் தாண்டி பிரதர் எப்படியாவது. அப்போ இந்த கேப்பில் எல்லா ஊழியத்தும் போயிருப்பாங்க. கடைசியில் தான் மறுபடியும் வராரு, நீ விசுவசிக்கலையா? ஒரே கர்ப்பத்தில் 4 குழந்தை, 2 நன்மைக்கு 2 தீமைக்கு. ஆனால் பொருத்தனை இந்த ஊழியத்துக்கு நிறைவேற்றணும். வாசிக்கப்பட வேண்டிய வேத புஸ்தகம் சங்கீதம் 89 நீ படிச்சிருக்கணும். பொருத்தனை எங்கே செலுத்தி படிச்சிரு. 89 நாள் நீ கர்ப்பம்னு சொன்னார். இவ என்ன பண்ணா என்ன தெரியல, வயிற்று வலி அதோட கிளியர் ஆச்சு. 89 நாள் பைபிளை படித்து காணாமல் படித்தான். ஆனால் பொருத்தனை மட்டும் தரல. நான் அடிக்கடி ஃபோன் போட்டு, கர்த்தர் சொன்ன பொருத்தனை நிறைவேற்று, கர்த்தர் சொன்ன பொருத்தனை நிறைவேற்றுன்னு சொன்னால் கர்ப்பமானதையே மறைத்து விட்டாள். கர்ப்பமானதையே மறைத்து விட்டாள். கடைசியில் ஈரோடு SS மருத்துவமனையில் கர்ப்பவதியாகி படுத்து கிடக்கிறாள். அங்கே ஒரு தலைமை நர்ஸு, அந்த தலைமை நர்ஸு சிகிச்சை பண்ணி கொண்டு இருக்கிறாள். அவ கொஞ்சம் ஊழியக்காரி வேறு. அப்பொழுது இப்படி காணிக்க 23 வருடங்களுக்கு முன்பாக பொருத்தனை கேட்டால், இன்றைக்கி ஓரளவுக்கு எல்லா மக்களுக்கும் பொருத்தனைன்னா கொஞ்சம் சத்தியம் புரியும், அன்னைக்கு புரியாது. இந்த அம்மா சொல்லிச்சு, ஃபோன் போட்டு காணிக்க கேட்டுட்டு இருக்காரு. ஆனால் அவர் சொன்னபடி கர்ப்பமும் ஆச்சு. இப்போ கர்ப்பத்தில் 3 பிள்ளை, 4 இல்லை 3 பிள்ளை இருக்குது. எப்படியாவது அவர்கிட்ட நீங்கள் ஒன்று பேசி சமாதானப்படுத்தி பொருத்தனை இல்லாமல் ஆசீர்வதிக்க சொல்லுங்கள். ஏன்னு சொல்கிறாங்கன்னா, டாக்டர் சொன்னார் 3 குழந்தையும் கலைக்கணும், எங்கே தான் நீ உயிர் வாழ முடியும். உனக்கு கர்ப்பபாத்திரமே கிடையாது. இல்லாத கர்ப்பபாத்திரத்தில் சுருங்கி போன கர்ப்பபாத்திரத்தில் 3 பிள்ளைன்னா உயிருக்கு ஆபத்து, வளர வளர உயிருக்கு ஆபத்து, ஃபினிஷ் பண்ணிடுவோம் இன்னும் மருத்துவர் சொல்கிறார்கள். தாய்மை அடைந்த பொழுது அந்த தாய் கர்ப்பத்தை கலைக்க தயாராக இல்லை. ஆகவேதான் ரெக்கமெண்டேஷன் பரிந்துரையோடு அந்த சகோதரி என்னிடத்தில் வருகிறாள். நான் SS மருத்துவமனையில் தலைமை நர்ஸு பேசுகிறேன். ஆமாம், பைபிளில் எங்கே இருக்கு காணிக்க வாங்கினாதான் ஊழியம் செய்வாயோ நீ? ஆமாம், பொருத்தனை வாங்கி தான் ஊழியம் செய்வேன். தேவன் பொருத்தனையை சொன்னால் பொருத்தனை வாங்கித்தான் ஊழியம் செய்வேன்.
நான் உனக்கு வேலைக்காரன் இல்லை, நான் அவருக்கு வேலைக்காரன். உற்சவ கையை தட்டுங்க. உடனே நானும் ஒரு ஊழியக்காரி தான். நான் உடனே பொல்லாத ஊழியக்காரியை என்னை விட்டு அகன்று போன்னு சொன்னேன். ஆனால் ஆவியானவர் அப்படி தான் பேசுகிறேன். பொல்லாத ஊழியக்காரி என்னை விட்டு அகன்று போ. என்ன, நான் பொல்லாத ஊழியக்காரியா? நான் எனக்கு புருஷன் சம்பாதிச்ச பணம், அதாவது ரிட்டையர்மெண்ட் பணம் எல்லாத்தையும் பிரித்து எல்லா ஊழியக்காரர்களும் கொடுத்தவனா? நீ எல்லாம் கேட்கப்படாது, நாங்களா தரணும். நான் எல்லா ஊழியக்காரர்களுக்கும் பிரித்து கொடுத்துருக்கேன்னா அவன் சாப்பிட்டுட்டு போவான், குரட்டை விட்டு தூங்குவான், இல்லை பொண்டாட்டிக்கு அடிப்பாவடை வாங்கியிருப்பான், பேடு வாங்கியிருப்பான். நான் இப்படி தான் பேசுவேன் தெரியும்ல, வாங்கியிருப்பான். ஆனால் உன்னுடைய தசம பாகம் சுவிசேஷத்துக்கு அறிவிக்கப்பட வேண்டாம். அவனுடைய தசமகன் செல்லாது, நீ கொடுத்த காணிக்கையும் செல்லாது. அற்ப விசுவாசி, பொல்லாத ஊழியக்காரி, நீ இன்னை விட்டு அகன்று போ. இப்படி தான் சொன்னேன். நான் அப்படி சொன்னது ஆண்டவர், நான் இல்லை. நான் ஏன் பொல்லாத ஊழியக்காரின்னு சொல்கிறேன், அவர் சொல்லிட்டார். இன்றைக்கு வேதம் என்ன சொல்லுகிறது? சுன்னத்துக்காரனுக்கு எச்சரிக்கையா இரு, பொல்லாத ஊழியக்காரனுக்கு எச்சரிக்கையா இரு. இங்க பொல்லாத ஊழியக்காரி. அடுத்தபடியாக நாய்களுக்கு எச்சரிக்கையாயிரு. 3 எச்சரிப்பை சொல்லி இருக்கிறார். ஆகவே சுன்னத்துக்காரன் சொன்னா முஸ்லீமுக்கு எச்சரிக்கையாயிரு. இஸ்மவேல் ஆட்சி வருது, அந்திகிறிஸ்து ஆட்சி வருகிறது, அவனுக்கு எச்சரிக்கையாருன்னு தான் சொன்னார். அல்லேலூயா. இங்கே வஞ்சிக்கிற ஊழியங்கள், வஞ்சிக்கப்படுகிற ஊழியங்கள். ஆகவே அவள் ஆண்டவருக்கு தான் ஊழியம் செய்கிறான், ஆனால் யாருக்கு செய்கிறன்னு தெரியாம ஊழியம் செய்கிறான். எல்லா தன் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை, ஆஸ்தி பணத்தை ஊழியக்காரர்களுக்கு பிரித்து கொடுத்துருக்கிறானா? இவ்வளோ போல ஒரு அந்தி கிறிஸ்து உலகத்தில் எங்கேயாவது இருப்பாங்களா? ஒரு தலைமை ஆசிரியர் 10-40 ஆண்டு காலம் வேலை செய்து சம்பாதிச்ச பணத்தை 40 ஏழைகளுக்கு கொடுத்தா கர்த்தர் ரெட்டிப்பாய் கொடுத்துருப்பாரு இல்லையா? 40 ஊழியக்காரனு கொடுத்தா பெருமை, ப்ரௌடு, க்ரௌடு. ஊழியக்காரன்னா தலையில் கையச்சு ஹல்லேலூயா கொடுத்தவனை ஆசீர்வதிக்கட்டுன்னு சொல்லி குலுக்கி குலுக்கி ஜெபம் பண்ணுவான், குலுக்கி குலுக்கி ஜெபம் பண்ணுவான். அவளுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் கர்த்தருக்கு அதில் பிரியப்படவில்லை. அவதான் பொல்லாத ஊழியக்காரியே, சபிக்கப்பட்டவளே என்று சொன்னார். நான் அப்படியே சொன்னேன். ஆனால் ஆண்டவர் தான் சொல்றான்னு அவளுக்கு புரியாது இல்லை. அந்தி கிறிஸ்து ஊழியம் செய்கிறவல்ல, சபிக்கப்பட்டவளே. என்ன சபிக்கப்பட்டவளா? அடுத்த கோபம் அவளுக்கு. ஆமா, நீ சபிக்கப்பட்டவள், உன் பிள்ளைகள் சபிக்கப்பட்டவர்கள். அவைதான் 2.5 ஜாண்டில் 3 பிள்ளைகளை பற்றி வச்சிருக்கிறிய லில்லிபுட்டன்ஸ் சரித்திரத்தில் தான் பார்க்க முடியும். ஓ வீட்டில் 3 பிள்ளைகளை நான் பார்க்கிறேன் என்று சொன்ன ஆடி போயிட்டா. அதோட அடங்கியும் போயிட்டு. சம்பவம் உண்மைதான். அவளுடைய பிள்ளைகள் இவ்வளவுதான் இருக்கும். 3 பிள்ளைகள். சபிக்கப்பட்டவளுக்கு பிறந்தது சபிக்கப்பட்ட பிள்ளைகள். நீ என்னை தேடவில்லை, அந்தி கிறிஸ்துவை தேடுகிறாய். யாரை சோதிக்கிறாய்? சங்கீதம் 50:14 என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 76:11-12 என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 96:8 என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 61:5 என்ன சொல்லுகிறது? 60:1 என்ன சொல்லுகிறது? எல்லாம் பொருத்தனை குறித்து தானே சொல்லுகிறது. அடுத்து முட்டார்ல அடுத்தபடி சொன்னாரு, நீ இன்னும் 14 நாட்களுக்கு செத்துருவேன்னு. என் ஊழியம் அப்படிதான். சாவு சொன்னா சாவுதான். 14 நாட்களை செத்துருவ. உன் இருதயத்தில் 14 வியாதிகள், உன் இருதயத்தில் 14 வியாதிகள். எவ்வளோ எனக்கு தெரியாது. 14 வியாதிகள் நிமித்தம் இப்பொழுதானே மருத்துவமனையை விட்டு வெளியே வந்தாய். 14 days you are finished என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொன்னேன். அவளுக்கு அஸ்திவாரமே நடுங்கியிருக்கு. பிறகுதான் மன்னிப்பு கேட்க ஆரம்பித்தான். ஏனென்றால் கண்ணுக்கு தெரியாத சம்பவங்கள் எல்லாம் வெளிப்படுத்தி சொல்லுகிற ஊழியம் இந்த ஊழியம்தான். அவளுக்கு 14 வியாதி இருப்பதும் உண்மைதான். 3 பிள்ளைகள் குள்ளர்களாக இருப்பதும் உண்மைதான். இவளே ஒரு நர்ஸு. இவளுக்கு இருதயத்தில் 14 வியாதி. நீ உயிர் பிழைப்பது கூடாத காரியம் என்று மருத்துவர்களை சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள். இப்பொழுது தேவன் வெளிப்படுத்தினதுமே அந்த சகோதரி அவள் சொல்லுகிறார்கள், எங்களை போன் போட்டுக்கிறார். பிறகு இப்போ ஐயா, நேரமே கொய்யா, இப்போ ஐயா
ஐயா எங்கள் வீட்டுக்கு வரணும். ஒரு டார்ச்சரே அதான், ஃபோன் டார்ச்சரே அதான். ஒவ்வொரு வாரமும் ஃபோன் டார்ச்சர், ஒவ்வொரு வாரம். ஐயா வாங்க வாங்க, உங்கள் காலடி வீட்டில் பட்டா போதும் என்று சொன்னார்கள். அழைப்பின் நிமித்தம் முதலாக ஈரோடு மாவட்டத்தை பார்த்தது அன்னைக்கு தானா. அங்கே காளைமாடுன்னு ஒரு ஜங்ஷன் இருக்குது. அங்கேருந்து வலது பக்கமாக இறங்கி வரும் மரப்பாலத்தில் இந்த சகோதரியுடைய வீட்டு முகவரியை கேட்டு விடியக்கால 4 மணிக்கு கதவை தட்டுனா அவள் திறக்கிறாள். நீ தான் ஃபோன் போட்டு கூப்பிட்டியா? ஆமாம். போய் குளின்னு சொன்னார். முதல்ல 4 மணிக்கு என்ன சொன்னார்? போய் குளிச்சுட்டு வா. எந்த ஊழியக்காரன் சொல்லுவானா?